ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வே டு குக். இன்றைக்கி என்ன சமைக்கலாம்? அரிசி பருப்பு சாதம். எப்படி சமைக்கலாம் வாங்க பார்க்கலாம். இப்போது 2 கிளாஸ் பச்சை அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 20 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை. இப்போது குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே லவங்கம், பட்டை, பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட கலர் மாறின பிறகு பச்சை மிளகாவையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே அரை கிளாஸ் துவரம் பருப்பை வாஷ் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். நான் ஏன் இந்த பருப்பை வாஷ் பண்ணாமல் சேர்க்கணும்னு சொல்கிறேன்னா, இது ஆயிலோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனால் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பச்சரிசி 2 கிளாஸ், துவரம் பருப்பு அரை கிளாஸ், டோட்டலாக 2.5 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். சுவையான எங்கள் வீட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது கூட பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.